எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஎம் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கிலோ தக்காளி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு 7 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், இந்த அளவு புளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தண்ணியும் ஊற்றலை, தக்காளியில் உள்ள தண்ணி மட்டும்தான். சட்டிக்காயும் 1/2 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லெண்ணெய் தான் ரொம்ப மெயின். ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம். கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரியும் 4-5 வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரியும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது மூடி போட வேண்டாம், சிம்மில் வச்சுருங்க. நல்லா வற்றி வரணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே சுண்டி வரும் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு தொக்கு மாதிரி சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. இது இன்னும் நல்லா வற்றி சுண்டி வரணும். நம்ம போட்ட வெள்ளைப்பூடோட வாசம் அவ்வளோ வாசமாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வரணும் நல்லா. இந்த டயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ண போகிறேன். இந்த சப்பாத்தி கூட தொக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ மாமாவை டேஸ்ட்டு பார்க்க கூப்பிடலாம். மாமா டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்பாத்திக்குனே செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி டேஸ்ட்டே இல்லை. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த சட்டியில் கொஞ்சோண்டு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாப்பாடு கூட வச்சுக்கிற அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் என்னமோ ஒரு வாரத்துக்கு செஞ்சேன், ஆனால் 2 நாளில் காலி ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெறும் சாதம் கூட வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சனால ஒரு வாரத்துக்கு வெளியே வச்சுக்கலாம். 3 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.